எனக்கு 4 மணிக்கு ஸ்டேஜில் இருக்கணும். ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. 3 மணிக்கு என் உடம்பு கொதிக்குது ஜுரத்தில். ஏன்னா அந்த பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே பைசா யார் கொடுக்குறது அது கொடுக்குறது இதுவாகி டென்ஷன் ஆகி ஜுரத்தில் அப்படியே ஜுரத்தில் கேரவானில் உள்ளே தூங்குறேன். எல்லாம் ரிஹர்சல் பண்ணியிருக்காங்கன்னா தேவாதனம் உடம்பு ஜுரம். அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து எழுந்து வந்தவங்க மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. ரஜினி சார் நான் பற்றி பேசுவார், நான் க்ளோஸ்அப் காட்டுறாங்க, பேன்னு இருக்கேன். அப்போது அந்த டென்ஷனில் நான் ஸ்டேஜில் இருக்கேன். ஆனால் அந்த ப்ரோக்ராம் என் வாழ்க்கையில் ரஜினி சார் வந்து மேடையில் என்னை பற்றி பேசி என்னோடக்கு இன்னும் ஒரு தடவை என்னை பிஸியாக்க வச்சுட்டார். இன்னும் நீங்கள் பிஸி ஆகணும் தேவா, இதை பிடிங்க, இது ஒரு நல்ல ரூட்டுன்னு சொன்னார் இல்லையா, அது நடக்குது. அதுதான் நடக்குது. அவர் சொன்ன விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. அன்றைக்கி கூட அமெரிக்காவுக்கு போகும்போது அவர் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க சார் இந்த இன்விடேஷன் பார்த்துட்டு இது நல்ல ரூட்டு தேவா, பிடிச்சிக்கிங்க, ஏறிடுங்க.